அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு 3M ஏஜென்சி குவிஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேஸாக நீங்கள் வந்து வினாடி வினா குவிஸுக்காக மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சப்போர்ட்டோட வெளிப்பாடாக நாங்கள் உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலான குவிஸ் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது முழுக்க குழந்தைகளுக்காக கிட்ஸுக்கான குவிஸ் கேம் தான் இது. இந்த குவிஸ் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து போல் வச்சுருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான குவிஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த கிட்ஸுக்கான குவிஸ் சீரிஸை செப்பரேட்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் வினாடி வினாக்கும் எந்த வகையான சம்மந்தமும் இல்லை. அது செப்பரேட்டாக நடக்க போகுது, இதுவும் செப்பரேட்டாக நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கிட்ஸுக்கான குவிஸ் சீரிஸாக நடக்க போகுது. பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணலாம். இதோட வீடியோ நாளைக்கு 3 o'clock வந்து லான்ச் ஆக போகுது. இந்த கொஷினுக்கான வீடியோ எல்லாமே, இந்த கொஷின்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. இதில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாமே முழுக்க நம்ம மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான், குரான் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் சூரா சம்பந்தப்பட்ட கேள்விகளும் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 3 வகையான கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம். அதில் டைப் 1 கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளே ஆகும். அதில் ஒரு சூரா ஓதும். அந்த சூராவோட ஆயத்து எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த வாய்ஸில் ஒரு சூரா வந்து பிளே ஆகும். அந்த சூரா எதனுடையது அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப சிம்பிளானது. ஒரு சூரா வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளே ஆகும். அதனுடைய ஆயத்து எது அப்படின்னு நீங்கள் சரியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். முழுக்க இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான விஷயம் தான். ரெண்டாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூராவுக்கான இமேஜ் வந்து பிளே ஆகும். அந்த சூரா எதை பற்றினது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த இமேஜ் அந்த சூறாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் அதோட மீன்ஃபுல்லான இமேஜஸ் தான் அது எந்த சூறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸில் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணலாம். அது அடுத்தடுத்த விஷயங்களில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். தேர்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு கேப் வந்து விட்டுருவோம். அந்த இடத்துல பொருந்தக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுக்கு ஒரு சூறாவே நம்ம வந்து கண்டினியூவாக சொல்கிறோம் அப்படின்னா நடுவில் ஒரு இடத்துல மட்டும் ஃபில் இந்த பேங்க்ஸ் விட்டுருவோம். அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு எந்த வேர்டு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இந்த 3 டைப்ல இருந்து நம்ம ஒரு 25 கேள்விகள், எஸ் 25 கொஷின்ஸ் வந்து கேட்க போறோம். இந்த 25 கொஷின்ஸ்க்கும் சரியா ஆன்சர் பண்றவங்களுக்கு தான் அந்த சூப்பரான கிஃப்ட். பேரண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கேம்ல வந்து பரிசுகளை வின் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் தான் உங்க குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் தாராளமாக பிடிக்கும். அப்படி ஒரு யூனிக்கான கிஃப்ட் தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து செம சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தாராளமாக தயார் பண்ணலாம். அண்ட் இந்த கொஷின்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இது வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ வந்து நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஷின்ஸோட ஃபார்மேட் நான் சொல்லிட்டேன். அடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த வீடியோ நாளைக்கு சண்டே 3 o'clock வந்து பப்ளிஷ் ஆகும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு சண்டே 3 o'clock பப்ளிஷ் ஆகும் இந்தியன் டைம் படி. ஏன்னா வெளிநாடுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தியன் டைமுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன மாறுதலை பண்ணிட்டு ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம நார்மலாக வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன் அப்படி நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் 3 o'clock அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்க போகிறது ஜஸ்ட் 1 hour தான் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ 3 o'clock பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 4 o'clock நாங்கள் எல்லா ஆன்சரையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கு மேலே சென்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த 1 hourல நீங்கள் முழுக்க ஆன்சர் பண்ண போகிறது தான் இருக்குது. அண்ட் 5 o'clock சரியா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லான்ச் ஆகி கரெக்டாக 2 hours கழிச்சு நம்ம இதுக்கான வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் செலுத்துறதுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour தான். 3 o'clock to 4 o'clock மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஏற்றுக்கப்படாது. திரும்ப சொல்கிறேன், 5 o'clock யார் வின்னர்ஸ்னே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்த 3 லக்கியான கிட்ஸ் வந்து யார் அப்படிங்கிறத நாம வீடியோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டே வந்து உங்களுக்கான பரிசுகளை நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கான சின்ன ஷார்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த 3 வின்னர்ஸ் யாரு அண்ட் அவங்களுக்கான கிஃப்ட்டை வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு யூனிக்கான ஷார்ட்ஸாகவே நம்ம எடுத்து போட்டலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப், நம்ம சொல்கிறத செய்கிறோம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்க போகிறது ஜஸ்ட் 1 hour தான். அந்த வீடியோ 1 hour மட்டும் தான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கானது. இந்த வீடியோக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற கூகுள் ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அந்த வீடியோக்குள்ளே இருக்கும். 3 o'clock லான்ச் பண்ணுறக்கூடிய அந்த பர்டிகுலர் வீடியோக்குள்ளே வந்து பாஸ்வேர்டையும் நாங்கள் கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஏ
கொஸ்டினுக்கு 1 2 3 மட்டும் தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. நம்பர்ஸ்ல தான் நீங்க ஆன்சரே பண்ண போறீங்க. நீங்க ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் ஃபில் பண்ண போறீங்க. ஆனா அந்த நம்பர் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரியான நம்பர்ஸ்ல தான் இருக்கணுமே தவிர இது வந்து லெட்டர் ஃபார்மேட்ல எக்காரணத்துக்கு கொண்டு மாறக்கூடாது. ONE1 TWO2 இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ஜஸ்ட் 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுள் டாக்குமெண்ட்டில். இந்த கூகுள் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஷின்ஸை முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமாக ஷஃபிள் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க வீடியோல பார்த்த ஃபார்மேட்டே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆன்சருக்கு எந்த சூரா அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப சிம்பிளா ஒரு நோட் டவுன் மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ்ல எந்த வகையான கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கனால நீங்களும் வந்து கூகுள் டாக்குமெண்ட்ல எந்த வகையான கன்ஃபியூஸிங் ஆக போறதில்ல. ஆன்சர் தெரிஞ்ச உடனே டக்குன்னு நீங்க அதை ஃபில் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா டைம் லிமிட் இருக்கு. ஜஸ்ட் 1 hour 1 hourக்குள்ள இந்த கேம்குள்ள நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். ஆன்சரை சப்மிட் பண்ணியே ஆகணும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மூலமா உங்க வீடு தேடி இந்த குட்டி கிஃப்ட் உங்களோட குழந்தைகளுக்காக வரும். ஸோ அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூனா பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு 3 o'clock இந்த வீடியோ ஷார்ப்பா வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் இந்த ஃபர்தரான கிட்ஸ்க்கான குவிஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட கம்யூனிட்டி டேப்லையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிலையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லையும் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டே டியூனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் ஸ்டே டியூன் நாளைக்கு 3 மணிக்கு ரெடியாக இருங்க. சைனிங் ஆஃப் ஃப்ரம் 3M ஏஜென்சி. சலாம்.